பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 3ஆம் தேதி ஏப்ரல் 2025 நியூஸ் பேப்பரை நம்ம பார்க்க போகிறோம். வியாழக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பரை. ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு அப்டேட் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு 2 இது கூட சேர்த்தாப்பில் படித்து வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, காமராசர் பெயரில் நூலகம் எங்கே அமைக்க போகிறாங்கன்னா திருச்சி, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அறிஞர் அண்ணா பெயரில் எங்கே நூலகம் அமைக்க போகிறாங்க அப்படின்னா சென்னை. பெரியார் பெயரில் எங்கே நூலகம் அமைக்க போகிறாங்க அப்படின்னா கோவை. இதையும் சேர்த்தாப்பில் படித்து வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. சரி, ரைட், வாங்க. இன்றைக்கி ஹெட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வக்பு மசோதா, இது தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பேச்சு. சரிங்களா, இன்றைக்கி நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக வக்பு மசோதா தான். ஆனால் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வக்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1995 தான் வக்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, இது கேட்கலாம். வக்பு சட்டம் எப்போது கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1995. இதில் தான் திருத்தம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதை பார்த்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எல்லாமே கூற்று காரணத்தில் கேட்பாங்கங்க. இதோட அம்சங்கள் எல்லாம் ஸோ சிம்பிளாக நம்ம பார்த்துடலாம். வக்பு வாரியங்களோட அதாவது வக்பு வாரியங்களுக்கு நிறையா வக்பு அமைப்புகள் பங்கு தருவாங்க. சரிங்களா, அவங்களோட பங்களிப்பு 7% 5% குறைச்சிருக்காங்க. அது ஒன்று. இன்னொன்று மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ 1 லட்சத்துக்கு மேலே ஒரு சில வக்பு அமைப்புகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் வந்துச்சுன்னா அதை கணக்கு தணிக்கையாளருக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஏஜி இனிமேல் அதை ஆராய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இது கேட்கலாம். எவ்வளோக்கு மேல் வருமானம் ஈற்ற வக்பு அமைப்புகளுக்கு சிஏஜி போய் சர்ச் பண்ணலாம், அதாவது சிஏஜி போய் கணக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 1 லட்சம். சரியா, இது முக்கியமானது. அதே மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்லாத்தை ஏற்று பின்பற்றுவோர், அதாவது குறைஞ்சபட்சமாச்சு 5 வருஷம் இஸ்லாத்தை ஏற்று பின்பற்றுறவங்க தான் அவங்களோட சொத்தை வக்பு போர்டுக்கு அர்ப்பணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான நியூஸ் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒருவேளை இப்போது ஒருத்தங்க நிலம் வச்சுருக்காங்க, அவங்க வக்பு வாரியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிலத்தை நன்கொடையாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க வாரிசுதாரர் பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொத்துரிமையில் பங்களிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் நிலம் இருக்குது, அதை நன்கொடையாக கொடுக்க போகிறாரு வக்பு வாரியத்துக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை, வாரிசு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு சொத்துரிமையில் பங்கு இருக்குன்னு உறுதி செஞ்சால் தான் மீத நிலத்தை நன்கொடையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான டேட்டா. அடுத்து பாருங்கள், அதாவது அந்தஸ்து கொண்ட அதிகாரி, அதாவது வக்பு சொத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு வேளை அதாவது அரசு சொத்துக்கள் வக்பு சொத்தாக உரிமை கோரப்பட்டால், ஒரு வேளை ஒரு அரசு நிலம் இருக்குது, அது வக்பு வாரியத்துக்கு தான் சொந்தமானது அப்படின்னு உரிமை கோரப்பட்டால் அதை யார் விசாரிப்பாங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அந்தஸ்துக்கு மேலே இருக்கிற ஒரு அதிகாரி தான் இதை விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதி முடிவும் அவர் தான் எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது யார் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னா அந்த வக்பு தீர்ப்பாயங்கள் முடிவு எடுத்துகிட்ருக்காங்க. இனிமேல் அந்த அரசு உயர் அதிகாரி தான் முடிவெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான டேட்டா. அதே மாதிரி இந்த வக்பு சொத்துக்களுக்குரிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்குன்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருக்கும். இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இன்னொரு தடவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. விசாரணை செய்கிறது, ஏதாச்சும் ப்ராப்ளம் அரசு சொத்துக்களை வக்பு வாரியம் அவங்க 2 பேத்துக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது விசாரணை செய்கிறது யார் அப்படின்னா மாவட்ட ஆட்சியருக்கு மேலே உள்ள ஒரு அதிகாரி. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று சேர்த்துருக்காங்க, முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களும் வக்பு வாரியத்தில் இடம்பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா கச்சத்தீவை திரும்ப பெறதுக்காக தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஹைலைட்டாக போயிட்டுருக்கு. ஸோ கச்சத்தீவு ஒப்பந்தம் எப்போ போடப்பட்டுச்சுன்னா 1974 76 ஆக்சுவலாக 74 பிரிச்சிட்டாங்க கச்சத்தீவை. ஆனால் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்திய மீனவர்கள் தமிழக மீனவர்கள் கச்சத்தீவுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு விசா நீங்கள் கேட்கக்கூடாது, அவங்க எப்பயும் போல் மீன் பிடிச்சிக்கிறட்டும், ஆனால் கச்சத்தீவு வேணால் இலங்கைகிட்ட இருக்கலாம், பட் அந்த மீன்பிடி உரிமை எல்லாம் எங்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் 1976 அதையும் எழுதி கொடுத்துருப்பாங்க. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்தால் நீங்கள் விசா கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஏன்னா 1975 இன்டர்னல் எமர்ஜென்சி இந்திரா காந்தி அவங்க பீரியடில் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சமயம் யாராலையுமே எதிர்ப்பு தெரிவிக்க முடியல. 1976 இந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அப்போது கேட்கலாம் மேபி. கச்சத்தீவு ஒப்பந்தம் ஃபஸ்ட்டு எப்போ போடப்பட்டதுன்னா 74, அடுத்து 76. சரிங்க, அடுத்த இது பார்க்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில்.
ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரதிய பாஷா புஸ்தக் அப்படின்னு ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, பாரதிய பாஷா புஸ்தக். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிராந்திய மொழிகளில் தொழில்நுட்ப கல்வி சார்ந்த மின் நூல்களை உருவாக்குறது. ஒருவேளை தொழில்நுட்ப கல்வி சார்ந்த நூல்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அவங்கவுங்க பிராந்திய மொழிகளில், அதாவது 8வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட 22 மொழிகளில் மொழிபெயர்த்து அதை வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த திட்டம் பேர் தான் என்ன அப்படின்னா பாரதிய பாஷா புஸ்தக் அப்படின்ற ஒரு திட்டம், முக்கியமான திட்டம், மறந்துடக்கூடாது. அடுத்து பாருங்கள், இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 2 இது வந்துட்டு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2 ஊசிகள் வந்து 2 மருந்தை வந்து பரிந்துரை பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க. அது இனிமேல் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா குளோரம் ஃபினிகால் ஒன்று, இன்னொன்று நைட்ரோஃபியூரான். இது கேட்கலாம். சரிங்களா? குளோரம் ஃபினிகால் அல்லது நைட்ரோஃபியூரான், இது 2 மருந்தும் பரிந்துரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நோய் எதிர்ப்பாற்றலை தடையாக இருக்குமா, அதாவது மனிதர்களோட நோய் எதிர்ப்பாற்றலுக்கு வந்து இது தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போடப்பட்ட இறைச்சி சாப்பிட்டா. சரிங்களா? அப்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும், நம்ம குரூப் 4ல் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு தனியாக டாபிக் கொடுக்கல, ஆனால் எல்லா டாப்பிக்லேயும் கடைசியில் கரண்ட் அஃபேர்ஸ்னு சேர்த்துருக்காங்க. அப்போ சயின்ஸ் ஓரியன்டாக கேட்டால் இந்த மாதிரி கேட்கலாம். அடுத்து பாருங்கள், வெம்பங்கோட்டை அகழாய்வு நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து நியூஸில் வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்கிட்ட இருக்க விஜய கரிசல் குளம் அப்படின்ற இடத்துல தான் 3ஆம் கட்ட அகழாய்வு நடக்குது, வெம்பங்கோட்டை. இதே பொற்பனை கோட்டை அப்படின்னா அது புதுக்கோட்டை மாவட்டம், மறந்துடக்கூடாது. இப்போ ரீசெண்டாக என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா தங்கத்தினால் செய்யப்பட்ட மணி கிடச்சிருக்கு. அது எத்தனை ஆண்டுகள் பழமைன்னு சொல்லி கொடுக்கல, அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி, ரைட். அடுத்து பாருங்கள், இது முக்கியமான நியூஸுங்க. என்ன அப்படின்னா NMMS தேர்வு அப்படின்னா நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். சரியா? இதான் NMMS தேர்வு, ரொம்ப முக்கியமானது. இந்த தேர்வு யாருக்கு நடத்துவாங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்துகிறாங்க. அதான் ரொம்ப முக்கியமான டேட்டா. சரிங்களா? அப்போ NMMS நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு யாருக்கு நடத்துவாங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்துகிறாங்க. சரியா? அது ரொம்ப முக்கியமானது. இதோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு முதல் +2 முடிக்கிற வரை, இதில் நல்ல மார்க் எடுக்கிற மாணவர்களுக்கு 9th +2 முடிக்கிற வரை மாதம் 1000 ரூபாய் வந்து உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா, பார்த்து வச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், NMMS தேர்வு நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. இது சும்மா ஒரு முக்கியமான நியூஸாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஈரோடு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து நிறையா பேர் நம்ம சவுத் சைடில் யூஸ் பண்ணுவாங்க. 3ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரூர் வரையும் தான் போகும் இந்த ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3ஆம் தேதி முடிஞ்சு நாளைக்கு, அதாவது 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரூரில் இருந்து தான் இயங்கும். ஸோ இதுக்கு யாரும் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து நியூஸ் பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கச்சத்தீவு சார்ந்து தான் இருக்குது. பட் இது எல்லாமே அரசியல் சார்ந்து இருக்குது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் தான். சரிங்களா? சரி, ரைட். இந்த இது பாருங்கள், கவச் தொழில்நுட்பம் தயார்னு சொல்லி கொடுத்துருக்காங்கங்க. எதுக்கு அப்படின்னா டெல்லி மும்பை, டெல்லி ஹவுரா இந்த ரயில் வழித்தடத்தில் கவச் பாதுகாப்பு. கவச்னா என்னங்க, அதாவது இப்போ ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படின்னா இந்த ட்ரெயினில் வந்து ஒரு ரேடியோ வேவ்ஸ் பாஸ் ஆகிட்டே இருக்கும். தண்டவாளத்தில் ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி ரேடியோ வேவ்ஸ் பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு வேளை எதுவும் யானைகள் இல்லை எதுவும் கார் எதுவும் கிராஸ் ஆகி ஊடையில் நின்றுச்சு அப்படின்னா இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்துட்டு போய் பட்டு அந்த சென்சார்னால் ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகி நின்றும். இது பேர் தான் என்ன அப்படின்னா கவச் தொழில்நுட்பம். சரியா? இந்த கவச் தொழில்நுட்பம் டெல்லி மும்பையிலையும் டெல்லி ஹவுரா ரயில் வழித்தடத்துலையும் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆனால் அந்த தண்டவாளங்களை வந்து நிறையா மாடிஃபை பண்ணணும், ப்ளஸ் இதுக்கான டவர்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணணும். இதுக்கு நிறையா ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 2 வழித்தடங்களையும் முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி கேட்கலாம், டெல்லி டு மும்பை, டெல்லி டு ஹவுரா இந்த வழித்தடத்தில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன வேவ்ஸ் அப்படின்னு கேட்கலாம், ரேடியோ அதிர்வெண் அடையாள குறியீடு. சரியா? ஏன்னா போன சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் ஃபாஸ்டாகில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சரிங்களா? அதில் ரேடியோ அதிர்வெண் தான் யூஸ் பண்ணாங்க. இதுலேயும் அதே தான், ரேடியோ அதிர்வெண் தான். சரியா? அதே மாதிரி பாருங்கள், இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை, சும்மா பார்த்து வச்சுக்க வேண்டியதான். என்னென்னா சுங்கச்சாவடி வசூலில் 7600 கோடி வருவாயுடன் உத்தரப்பிரதேசம் முதலிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ரோட் டேக்ஸும் கட்டுறோம்,
பட் சுங்கச்சாவடியில் அமௌண்ட்டும் கட்டுறோம். எதுக்குன்னு தான் தெரியல. சரிங்களா, ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாவுளையும் கொள்ளையடிக்கிறான் பணியாரத்துலையும் கொள்ளையடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட்டுங்க, நம்ம இது பார்க்கலாம். இந்தது அதாவது உலக குத்துச்சண்டை அரையிறுதியில் ஜட்டுமணி சிங் அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரையிறுதிக்கு போயிருக்காங்க. சரிங்களா, உலக குத்துச்சண்டையில் வீரர் ஜட்டுமணி சிங் தெப்பம் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். அப்போ மேபி கேட்கலாம். சரிங்களா, ஜட்டுமணி சிங் இவங்க எந்த விளையாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா குத்துச்சண்டை விளையாட்டு. இந்த உலக குத்துச்சண்டை எங்கே நடைபெறுது அப்படின்னா பிரேசிலில் நடைபெற்றுருக்கு. இதுவும் முக்கியமான ஒரு நியூஸ். சரியா, சரி ரைட்டுங்க. வேறு இந்த கொடுத்துருந்தாங்க, அதாவது 24 மாநிலங்களில் 1300 சதுர கிலோமீட்டர் வனப்பரப்பு ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, இது நெகட்டிவ் சார்ந்த கொஸ்டின் தான். மேபி மெயின்ஸில் நீங்கள் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இடம் வனத்தை ஆக்கிரமிப்பில் அதிக இடத்துல இருக்குது எது அப்படின்னா மத்திய பிரதேசம். தமிழ்நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8வது இடத்துல இருக்குது அதிகமாக வனங்களை ஆக்கிரமிப்பு செய்கிறது. சரி ரைட்டு, ஓகேங்க. இன்றைக்கி அவ்வளோதான் நியூஸு. ஸோ முக்கியமான நியூஸஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். தொடர்ச்சியாக பாருங்கள். நிறையா பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க. பிடிஎஃப் கொடுக்குறது பிரச்சனை இல்லைங்க. ஆனால் பிடிஎஃப் கொடுத்தா நீங்கள் படிப்பீங்களா அப்படின்றது தான் எனக்கு டவுட்டு. அது நீங்கள் பார்த்து கைப்பட நோட்ஸ் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு வராது. சரிங்களா, அதனால் தயவு செஞ்சு நோட்ஸாக கையில் எடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நன்றி.